சொன்னேன்தான் உருளைக்கிழங்கு இல்ல, நான் என்ன செய்யட்டும், அதனாலதான் செய்யல. சரி புட்டு செஞ்சிருமேன்னு செஞ்சேன். ஏன் தொண்டையில இறங்காதாக்கும்? ஆமா, தொண்டையில இறங்காதுதான். எங்களுக்கு தான் புட்டு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன் உருளைக்கிழங்கு இல்லைன்னா என்ன, வெறும் தோசை சுட வேண்டியதானே? எடி, உங்க சௌரியத்துக்குலாம் நான் செய்ய முடியாது. செஞ்சு வச்சத ஒழுங்கு மரியாதையா உட்காந்து தின்னுங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. முதல்ல நீ தின்னு, அப்புறம் நாங்க திங்கிறோம். ஏல, இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வரத்து வர? இங்க பாரு, நீ ஒத்த ஆளா ஒழுங்கா தான் இருந்த. இவ்வளவு ரெண்டு பேரும் இந்த அஸ்வினி பையலும் சேர்ந்துக்கிட்டு தான் உன்னை பாடா படுத்தி எடுக்கிறானுங்க. இவ்வளவு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுன விளங்காது. ஒழுங்கு மரியாதையா போய் சாப்பிடு. என்னது, அஸ்வினி பையன் பேச்ச கேட்டு ஆடுனா ஆடுறானா? இந்த பாடு அனிதாமா, இப்போ வரைக்கும் அவனை நான் தான் சரி இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, இங்க யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீ முதல்ல சாப்பிடு புட்ட, அப்புறமா எல்லாரும் சாப்பிடுவாங்க. அடப்பாவே, இந்த புட்டு நம்மளுக்கு தொண்டையில இறங்காதே. நம்மளை போட்டு தின்னு தின்னு எல்லாம் கட்டாயப்படுத்துது. காலையிலே 4 பிஸ்கட்டும் டீயும் குடிச்சாச்சு. சரி அப்படியே சோத்த பொங்கிடுவோம், இதுவளுக்கு புட்டை வச்சு கொடுப்போம்னு பார்த்தா இதுவும் நம்மளையே தின்னுங்குதே. என்ன, முதல்ல இங்கிட்டு திரும்ப. அங்க நின்னுக்கிட்டு என்னத்த முடிச்சுக்கிட்டு இருக்க? புட்டு உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? ஏங்கிட்டே மலுக்கு நிப்பியோ? எனக்கு என்னமோ தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் சரி காலையில சாப்பிட வேண்டாம், ஒரே ஏடியா சோத்த பொங்கி மத்தியானமா சாப்பிட்டுருவோம்னு நினைச்சேன். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். ஏல வச்சிட்டு வாழ தம்பி. என் ஐயா இல்ல, என் தங்கப்பு தரல. இன்னைக்கு ஒரு நாளும் புட்டு சாப்பிடுங்க. நாளையில இருந்து அம்மா உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு தரேன். அதானே பார்த்தேன். அப்படியே உன் டைலாக்கெல்லாம் மாத்திருவியே. ஏ அப்பா, உன்ன மாதிரி ஆள நான் எங்கேயுமே பார்க்கல. கெஞ்சினா மிஞ்சுவேன், மிஞ்சினா கெஞ்சுவேன். அதுதானே உன் பாலிசி. அவந்தி உடுதி பொழிச்சு போடா. எப்பா பாடு, நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்ல சொல்றா. இன்னொரு தடவை அப்படி சொல்லி பாடு, அப்போடா இருக்கு. அண்ணே வாணே, நம்ம போய் சாப்பிடுவோம். சரியில்ல தம்பி, நானும் உடனே. சரி பாப்பா. டி அதான் அவ 3 பேரும் போயிட்டாவல்ல, நீ மட்டும் என்ன முறைச்சிக்கிட்டு நிக்கிற? ஏ அப்பா, எப்படி எல்லாரையும் ஏமாத்துற? என்ன மட்டும் ஏமாத்த முடியும் நினைச்சிடாத. இங்க பாரு, நீ புட்ட திங்கிற வரைக்கும் நான் திங்க மாட்டேன் பாத்துக்கோ. முதல்ல நீ தின்னு காட்டு, அப்புறமா நான் திங்கிறேன். டி ஊர்ல உள்ளவள கூட நான் சமாளிச்சிருவேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாரு, உன்னை மட்டும்தான் சமாளிக்க முடியாது. ஏ அப்பா, ஊரை வித்துட்டு நான் இல்லைன்றுவேன். ஆமா ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஊரை போய் விக்கிறேன். போய் ஒழுங்கா சோத்த பொங்குற வழிய பாரு. இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு குழம்பு வச்சா நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நீ செய்யணும். மத்தாயே மகாராணி, உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, அதையே செஞ்சிருவோம். லிஸ்ட் தானே, போட்டுட்டு வரேன் போரு. ஏ அப்பா, பெவுல இத்தனோண்டு இருக்கு. இது பிறந்தப்பவே இதுக்கு சேனை கொடுத்தது ஏன் தப்பு? என்ன எங்கேன்னு உரிச்சு வச்சிருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணுவனோ அதை அப்படியே பண்ணுது. ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. என்ன செய்ய? என்ன மகாராணி அப்படியே திரும்பி நின்னு அப்படியே லாய்ச்சி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிய? என்ன இன்னைக்கு புட்டும் கடலை கறியுமாமே? வந்துட்டியா? உன்னதான் ஆளக்கணமேன்னு பார்த்தேன். அதானே 5வது எங்க போச்சுன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறல்ல. என்ன மகாராணி, நீ வேலை செய்யறதுக்கு எம்பூட்டு கள்ளப்படுவனு எனக்கு தானே தெரியும். இந்த புட்டையும் கடலை கறியும் வச்சுட்டா காலையில புட்டை அவிச்சு போட்டா போதும், மத்தியானத்துக்கு ஒரு சோத்தை வச்சு இந்த கடலை கறியை வச்சு ஒப்பேத்திடலான்னு நினச்சிருப்ப. ராத்திரிக்கு 2 தோசையை போட்டா இந்த கடலை கறியை வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு நினச்சிருப்ப. அதானே ஒரே கல்லுல 3 மாங்கால்ல. அடப்பாவி, எப்படி சரியா சொன்ன. ஆமா, வேலை செய்யறதுக்கு கள்ளப்படாம நீ இருக்கியாக்கும், நான் மட்டும்தான் கள்ளப்படுதேன். நீ எல்லாம் பொம்பளையா? வீட்டு வேலையை செய்யாம வேற என்ன வேலை? வீடு வீடா போய் உட்காந்து கதை பேசணும். அதுக்கு தானே காலையில பொங்கி போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே போய் லாவலாத்துல ஒவ்வொரு வீட்லையா போய் உட்காந்து, மல்லிகா என்ன குழம்பு வச்ச இன்னைக்கு, உன் மாமியா எங்க ஆளை காணுமேன்னு விசாரிக்கலாம். அப்படித்தானே? இன்னைக்கு என்னமோ எனக்கு கோபம் வரல. உன் அக்கா காரிய நீ மிஞ்சிட்ட. அவ இப்படி ஒரு நாளும் பேசினது கிடையாது. ஆனா உலக்கு மாதிரி இருந்துகிட்டு என் புருஷன் கூட கேட்காத கேள்விய நீ கேக்குற. ஆமா ஆமா, கேக்குறேன். ஏன்னா என்னையால தானே திங்க முடியல. அவளெல்லாம் செவனேன்னு என்னத்தை போட்டாலும் தின்னுட்டு போயிடுவாவோ.
வேற வழி இல்லாம எங்க அம்மா வேற ஊருக்கு போயிருக்கு. நீ வைக்கிறத தான் தின்னு தொலைக்க வேண்டியதா இருக்கு. உன் புருஷன் அவர் ஒரு மயக்கத்துல என்னத்த போட்டாலும் மனுஷன் திம்பாம் போல. சை ஏட்டி ஆம்பளை அவரே திங்கிறாரு, உனக்கு என்ன தொண்டையில தட்டுதாக்கும்? ஆமா தட்டுது. நேத்து அந்த மல்லிகா வீட்டுல புளிக்குழம்பு வச்சாலும் வாங்கிட்டு வந்து ஒத்தேல அடுப்பங்கரையில உட்கார்ந்து தின்னியே. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க எங்களுக்கு ரசத்தையும் துவையலையும் போட்டுட்டு உனக்கு மட்டும் புளிக்குழம்பு கேக்குதோ? அதுவும் ஊர் மெச்சதுக்கு வச்சிருப்பா. வாயில வைக்க முடியாது. அவ மாமியாலே அவளை கழுவி ஊத்துதா. அவ வீட்டுல போய் குழம்பு வாங்கி திங்கிற. செய் வெக்கமா இல்ல? அட பாவி மட்டை, எங்க இருந்துட்டி இதெல்லாம் வேடிக்கை பாக்குற? நீ என்ன செய்யற ஏது செய்யறன்னு பாக்குறது தானே வேலை. முந்தானத்து என்ன பண்ண? சாம்பார் முடிச்சு போக இருந்துச்சு. சரி இட்லிக்கு தானே அப்படியே வச்சு ஒப்பேத்துவன்னு பார்த்தா மத்தியானத்துக்கு அதெல்லாம் வெந்நிய கலந்து ஊத்தி அதுல முளத்த பொடியை போட்டு தாளிச்சு ஊத்துற. அதெல்லாம் ஒரு சாம்பார்னு நாங்க திங்கணும். ஏட்டி இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ அன்னைக்கு குழம்பு கொஞ்சம் பத்தாம போயிட்டு சரி எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாவளே, என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே கொஞ்சம் வெந்நிய கலந்து கொஞ்சம் ஒண்ணு முளத்தபடியை தூவி கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் பார்த்து கொண்டாந்து வச்சேன். அது ஒரு தப்பா? உனக்கு இதானே சோழி. உங்க அக்கா காரி கூட எதுவுமே சொல்லாம தின்னுட்டு தானே போனா, உனக்கு மட்டும் என்ன டீ? திங்கிறது அவ தலையெழுத்து. நான் என்ன செய்ய? அவ திங்கிறாங்கிறதுக்காக நானும் திங்க முடியுமா? நீ வைக்கிற குழம்ப உன் புருஷனும் அவளும் தான் மெச்சணும். இந்த பிள்ளைகளு தினம் வெளியே சொல்லி சொல்லி சிரிக்குதுவோம். சி குழம்பு வைக்கிறாள் குழம்பு நாய்க்கு ஊத்துனான்னு வச்சுக்கோ, அது கவுந்தடிச்சு படுத்துட்டு எந்திக்கவே செய்யாது. குழம்பு வைக்கிறா குழம்பு. பருத்தி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. இனிமே நான் அடுப்பங்கிற பக்கமே வரமாட்டேன். அப்பா சாமி ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு எடுத்து காலி பண்ணு. ஐஸ்வர்யா நல்ல நல்ல குழம்பா செய்வா. அவ வச்சா அமிர்தம் மாதிரி இருக்கும். எங்க அவ வைக்கிறத தின்னுட்டு உன் புருஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவாருன்னு தானே உனக்கு போடாம பொங்குது. அவளை அடுப்பங்கிற கிட்டே வர மாட்டேக்க. நேற்று காப்பி போட கூட விட்டியா? என்ன சத்தம் போட்ட? அந்த பிள்ளைகளும் அவ எப்போ சமையல் பண்ணுவான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு குப்பரை அடிச்சு படு. என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதை இல்லாம அவளை பேசிட்டு இருக்க. உள்ள போ. ஆமாமா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டு. இம்போட்டு நேரம் உன் தங்கச்சிக்காரியை விட்டு பேசுன்னு பேச விட்டுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன நடக்கு ஏது நடக்குன்னு வந்து பாக்குறியாக்கும். நான் சமையல் பண்றத வாயில வைக்க முடியலையாமே உன் தங்கச்சிக்காரிட்ட சொல்லாமலா அவ இங்க வந்து இப்படி என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன லூசா? என்னைக்கு அது நீ சமையல் பண்ணத நான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கனா? அப்படி சொல்றதா இருந்தா உன் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓ பின்னாடி போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப அவகிட்ட சண்டை எடுக்கிறதுக்கு உனக்கு காரணம் கிடைச்சிட்டே. ஏன் உன் பிள்ளையில கூப்பிட்டு கேளு உன் சமையல் எப்படி இருக்குன்னு விலாவடியா சொல்லுவாவோ. அவ என்னத்துக்கு சொல்ல போறா? நீ கழனி தண்ணிய ஊத்துனாலும் அவ நல்லா இருக்குன்னு உருட்டுன்னு உறிஞ்சு குடிப்பா. அவளை குறை சொல்லுதியா? உள்ள போக போறியா இல்லையா? அதானே உனக்கு விஷத்தை கொடுத்தாலும் சூப்பரா இருக்குன்னு தானே சொல்லுவேன். நீ ஒரு ஆளுன்னு ஆங்கிட்ட பேசுற பாரு. என்னாலதான் திங்க முடியல. மரியாதையா போன போட்டு அம்மா வட சொல்லு. இங்க பாரு அனிதா, நீ செய்யறதெல்லாம் நல்லதா இருக்கு. யாரும் நல்லா இல்லைன்னா சொல்லல. அவ ஏதோ கோவத்துல பேசுறா, அத தப்பா எடுத்துக்காத. அம்மா அதான் சொல்லிட்டு போறாளே கழனி தண்ணியை கொடுத்த நம்மள உனக்கு. இங்க பாரு உனக்கு என்ன வேணுமோ நீ ஏன் சமையல் பண்ணிக்க. சும்மா இல்லாத பழம் என்ன சொல்லாதீங்க. சரி அனிதா நீ போ. நான் என்ன வேணுமோ நானே சமைச்சுக்கிறேன். நானே சமைச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு நீ சமைக்க போற? உனக்கு மட்டும் நீ சமைச்சுக்கோ, மத்தவங்களுக்குலாம் நான் சமைச்சுக்குவேன். என்னது எனக்கு மட்டும் சமைக்கணுமா? எனக்கு மட்டும் அப்படி ஒன்றும் தனியாலாம் சமைக்க வேண்டாம். சமைக்கிறதா இருந்தா எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யறேன். இல்லனா நீயே செய்யி, அதை நாங்க சாப்பிட்டுக்கிறோம். திமிரு பிடிச்ச கழுத என்னமா பேசிட்டு போகுது? எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிறது அவளே சாப்பிட்டுக்கலாம. வேலை செய்யறதுக்கு வலிக்கு அதை இவ சொல்ல மாட்டா. எல்லாரும் என்னையே குறை சொல்றது. அதை எப்படி அடுப்பங்கரையை விட்டு கொடுக்க முடியும்? இதையும் விட்டு கொடுத்துட்டு நான் என்ன ரோட்ல போய் நிக்கிறதா? அனிதா இன்னைக்கு என்ன சமையல்? ரசம். என்னது விஷமா? ஏய் என்ன இன்னும் வயசு இருக்கு, அதுக்குள்ளயும் எனக்கு விஷத்தை போடுறேன்னு சொல்ற? ஓ இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல. இந்த நக்கலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீரும். இப்பதான் வந்து ஆடாடுன்னு ஆடிட்டு போறா உன் குழந்தையா. அவளை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நான் என்ன செஞ்சாலும் கழனி தண்ணி மாதிரி இருக்குன்ட்டு போறா. அவளை போய் முதல்ல கேளும். தானே சொல்லிருக்கா? என்னது? இல்ல அனிதா, இன்னைக்கு அவ சமைக்கலாம்னு நினைச்சிருப்பா. நீ ஐஸ்வர்யா ராய சமைக்க சொல்லிருக்க வேண்டியதானே? நீ இது எப்ப ஏற்பட்ட ஆளுன்னு நான் தெரியாமலா இருக்கேன்.
என்னமோ நான் சமைக்கிறது தான் நல்லா இல்லைன்னு எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு மூல காரணம் நீர் தானே. ஏன் அனிதா என்கிட்ட வம்பளக்குற? நானே செவனேன்னு இருக்கேன். நீ என்னத்தை போட்டாலும் திங்க தானே செய்றேன். எப்பவாது குறை சொல்லியிருக்கனா சொல்லு. ஆமா, அதுவும் பாயிண்ட் தான். நீர் இது வரைக்கும் சொன்னதில்ல தான். அப்ப இந்த ஐஸ்வர்யா ராயும் இந்த பிள்ளைங்களை சேர்ந்துக்கிட்டு என்னத்துக்கு என்ன நக்கல் அடிக்கி? அதுவா, நான் சொல்லட்டா? சொன்னா கோவப்பட மாட்டியே. என்னத்துக்கு சொல்லுங்க. இல்ல அனிதா, நேத்து புளி ரசம்னு ஒண்ணு போட்டியே, அதுல புளியே போடல, அதனால சொல்லியிருப்பாங்க. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாதேரும். புளி ரசத்துல புளியை தானே முதல்ல போடணும். அதெல்லாம் போட்டிருப்பேனே, கரைச்சு ஊத்தி இருப்பேன். எப்படி புளிக்காம இருந்திருக்கும் ரசம்? வேணும்னா மிச்சம் இருந்தா எடுத்து குடிச்சு பாரு, தெரியும். அடப்பாமே, அப்படியா ரசம் வச்சேன்? ஒருவேளை கோபத்துல மிளகு சீரகத்தை தட்டி போட்டு வெறும் மன கொதிக்க வச்சிருப்பனோ? சரி, புளி தான் போட்டிருக்க மாட்டேன், தக்காளி போட்டிருப்பேன்ல, அப்ப புளிச்சிருக்கும் தானே. என்ன இளவ செஞ்சனே தெரியலையே. சில சமயம் கோபத்துல இப்படித்தான் எதையாவது செஞ்சு தொலைச்சிடுறேன். அப்புறம் இந்த பிள்ளைல சொல்றதும் வாஸ்தவம் தானே. நாளையில இருந்து யூடியூப்பை பார்த்து தான் சமையல பண்ணணும். அப்புறம் இருக்கு இதுகளுக்கு. இல்ல இல்லைன்னு சொல்லட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை.